வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய செய்திகளை பொறுத்தவரைக்கும் இன்று இஸ்லாமிய சகோதரர்கள் மீலாதுன் நபி தினத்தை கொண்டாடுகிறார்கள். எனவே அது தொடர்பான வாழ்த்து செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். வசந்தம் டிவி அதே போல வசந்தம் எஃப்எம்னுடைய அபிமான நேயர்கள் ரசிகர்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்களும் எங்களுடைய நிறுவனம் சார்பாக மீலாதுன் நபி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைய பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் மிகவும் சோகமயமான மற்றும் ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது. நேற்று இரவு இடம்பெற்ற விபத்து தொடர்பான செய்தியாக இருக்கிறது. எனவே அடிக்கடி விபத்துக்கள் பதிவாகின்ற வெள்ளவாய வீதியில் இன்னும் ஒரு கோர சம்பவம் பதிவாகி இருக்கிறது. நேற்று இடம்பெற்ற பஸ் விபத்தில் இதுவரைக்கும் 15 பேர் பலியாக இருப்பதான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அது குறித்தான விரிவான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் அங்கிருந்து தெரிந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே எங்களுடைய செய்தியாளர்கள் அது தொடர்பான விரிவான தகவலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நிகழ்ச்சியினிடையில் நாங்கள் முழுமையாக இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காட்சிகளை பெறுவதற்கு முயற்சிக்கிறோம். இல்லாவிடினும் தொடர்பான விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கோர விபத்து தொடர்பான செய்தி இன்று காலை வேளையிலேயே பதிவாகி இருக்கிறது. பத்திரிகைகளை பொறுத்தவரை நேற்று இரவு இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் நேற்று முன்தினம் இரவு வெளியாக இருந்தது. அதில் மாவட்ட மட்டம் அதே போல அகில இறுதியில் புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் தொடர்பான விவரங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். 51,000க்கும் அதிகமான மாணவர்கள் இம்முறை முக்கியமாக இந்த பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார்கள். தங்களுடைய கட் ஆஃப் மார்க் அல்லது இந்த வெட்டுப்புள்ளியை தாண்டி புள்ளிகளை பெற்றிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்ற செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காலம். அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அதில் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் பல முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். முதலாவது 33 அரசு நிறுவனங்களை கலைத்துவிட அல்லது மூடிவிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 100 நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்களாக பட்டியலிடப்பட்டு அவற்றை மூடுவதற்கான அல்லது அதனை புதுப்பிப்பதற்காக அல்லது மறுசீரமைப்பதற்கான திட்டங்கள் குறித்தான விடயங்கள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் 33 நிறுவனங்களை ஏற்கனவே இயங்கு நிலையில் இல்லை. அந்த நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் வேறு நிறுவனங்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் அந்த நிறுவனங்களை மூடுவதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அமைச்சர் நேற்று தெரிவித்தார். அது குறித்தான விடயங்களை பிரதானமாக நாங்கள் காணலாம். அதே போல கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த அறகலைய போராட்டத்தின் பின்னர் மே 9 சம்பவத்துக்கு பிறகு இடம்பெற்ற அந்த வீடுகள் தொடர்பான பிரச்சனைகளை அடுத்து வியத்புர வீடமைப்பு தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிவாரண விலையில் வீடுகளை வழங்கியதனூடாக அரசாங்கத்திற்கு அல்லது நிறுவனத்துக்கு 92 மில்லியன் ரூபாய் வரையிலான நட்டம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்த நிலையில் அந்த வீடுகளை உரிய விலைக்கு விற்பனை செய்வதற்கான விடயங்கள் அல்லது வழங்கப்பட்ட வீடுகளை மீளப்பெறுகின்ற விடயங்கள் குறித்தான தகவல்கள் நடவடிக்கைகளுக்கும் அமைச்சர் அங்கீகாரம் வழங்கியிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல அரச பாடசாலைகளை மாணவர்களை உள்ளிருப்பதற்கான விடயங்களை மையப்படுத்தி புதிய சுற்றுலா ஒன்று வெளியாக போகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கிறோம். அதே போல காணாமல் போன விவகாரம் தொடர்பான விடயம் குறித்தும் அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி சென்ற விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே போல இந்த பாதாள உளவுக்குழு நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்துகின்ற போது இங்கே இருக்கின்ற பலர் தெரிவிக்கின்ற கருத்துக்களுக்கும் இந்த விடயங்களுக்குமான தொடர்புகளை மையப்படுத்தி அமைச்சர் நலிந்த அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான விடயங்கள் குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல செம்மணி விவகாரம் தொடர்பாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தன்னுடைய இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பின் போது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இந்த பாதாள குழு தலைவர்கள் 5 கைது செய்யப்பட்டு இப்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு விதமான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் நூரலியா பகுதியில் ஐஸ் ஃபேக்டரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம். அதே போல அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்து அடிப்படையில் 3 அரசியல் தலைமைகள் முன்னாள் அரசியல்வாதிகளோடு தொடர்புகள் இருக்கின்ற விடயத்தை முன்னிலைப்படுத்துகின்ற பல தகவல்கள் வெளியாக இருப்பதாக இன்று தினம் பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல ஏனைய நீதிமன்ற விவகாரங்கள் தொடர்பான செய்தி மஹிந்த அலுத்கமகே அவருடைய நீதிமன்ற விவகாரம் தொடர்பான செய்திகள், சசிந்திர ராஜபக்ஷ தொடர்பான விவகாரங்கள், ஜீவன் தொண்டமான் தொடர்பான நீதிமன்ற விவகாரம் உள்ளிட்ட பல செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல ஜெனீவா மனித உரிமைகள் பேரவைக்கு அரசாங்கம் பெறலிக்க தயாராக இருக்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவதாக மீலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு
ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்திகள் தொடர்பான விடயங்களை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் நபிகளாரின் வாழ்க்கை சகலருக்கு முன்னுதாரணம், ஜனாதிபதி அனுர மீலாத் தின வாழ்த்து என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மீலாதுன் நபி தினத்தை கொண்டாடுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்காக ஜனாதிபதி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற வாழ்த்து செய்தியில் இந்த விடயங்கள் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். சமூகத்தில் நிலவும் இடைவெளிகளை நீக்கி மக்களின் இதயங்களில் சமத்துவத்தை விதைப்பதற்கான போராட்டத்தை தொடங்கி நபி அவர்களின் முன்மாதிரி இன்று நாம் எதிர்கொள்ளும் சமூக சவால்களை முறியடித்து சமத்துவம், சட்டத்தை மதித்தல் மற்றும் நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான நமது முயற்சிகளில் ஒளிவிளக்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான வாழ்த்து செய்தி வெளியாயிருக்கிறது. மீலாது நபி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதோடு வாழ்த்து செய்தியில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம்கள் மிகவும் மரியாதையுடன் கொண்டாடப்படும் முகமது நபி அவர்களின் பிறந்த தினமான மீலாது நபி தினம் இன்றாகும். இறுதி நபியான முகமது நபி அவர்கள் சன்மார்க்க சமுதாய கட்டியெழுப்ப தம்மை அர்ப்பணித்து அதற்காக பெரும் பணியை ஆற்றியவர். இஸ்லாமிய ஒழுக்க நெறியை நிறுவுவதில் முன்னோடியாக அவர் திகழ்ந்தார். அக்கால சமூகத்திற்கு இஸ்லாத்தின் செய்தியை முன்வைப்பதில் நபிகள் நாயகம் கடுமையான துன்பங்களை அனுபவித்தார். அத்தகைய தருணங்களிலும் கூட அவர் பொறுமையும் மௌனத்தையும் கடைபிடித்தார். பிளவுபட்ட அரபு சமூகத்திற்கு பதிலாக இஸ்லாத்தின் அடிப்படையையும் அர்த்தத்தையும் சுமக்கின்ற சகோதரத்துவம், அமைதி மற்றும் தியாகத்தை மனதில் கொண்டு உன்னத விழுமியங்கள் நிறைந்த சமூகத்தை உருவாக்க 23 வருடங்களாக முகமது நபி அவர்கள் தனது பிரசங்கம், செயற்பாடுகள், தியாகம் மற்றும் வாழ்க்கை முன்மாதிரி மூலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இனம், சாதி, நிறம் என்ற வகையில் எந்த ஒரு நபரும் மற்றொருவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல என்ற சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மகத்துவமான கருத்தே அவரது போதனைகளில் அடித்தளமாக இருக்கும். எனவே சகல விதத்திலும் வீழ்ச்சியடைந்துள்ள எமது சமூகத்திற்கு மனிதாபிமானத்தையும் அன்பையும் வழங்கி புதிய நெறிமுறையின் அடிப்படையில் நாட்டை மேம்படுத்துவது முயற்சியில் எம்முடன் இணைந்துள்ள நீங்களும் நபிகளாரின் உண்மையான வாழ்க்கை முன்மாதிரியை வாழ்க்கைக்கு நெருக்கமாக எடுத்து இந்த மீலாது நபி தினத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கின்றார் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பிரதமருடைய வாழ்த்து செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் மத கோட்பாடுகள் முழு மனித குலத்துக்கும் நன்மை அளிக்கும் உலகளாவிய மனிதநேய கோட்பாடுகளாகும். மீலாது தின வாழ்த்து செய்தியில் பிரதமர் ஹரணி அமரசூரி என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இலங்கையிலும் உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமிய அன்பர்கள் முகமது நபி நாயகம் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதை முன்னிட்டு எனது மனமார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். மீலாது நபி தினத்தை முன்னிட்டு பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மேலும் சில விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகள் வெறும் மத கோட்பாடுகளுக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டவை அல்ல, மாறாக முழு மனித குலத்திற்கும் நன்மை அளிக்கும் உலகளாவிய மனிதநேய கோட்பாடுகளாகும். குறிப்பாக சமூக நீதி, சமத்துவம், ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான இரக்கம் மற்றும் ஆட்சியாளர்களின் பொறுப்பு குரல் பற்றிய அவர்களின் போதனைகள் இன்றைய சமூகத்திற்கு முன்னெப்போதையும் விட மிகவும் பொருத்தமானவையாகும் என்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அவர்கள் தன்னுடைய மீலாது நபி தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசனுடைய வாழ்த்து செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையில் மீலாது நபி தினத்தில் நாட்டுக்காக அணிதிரள்வோம், வாழ்த்து செய்தியில் சஜித் அழைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஒரே மக்களாக, ஒரே குடும்பமாக, ஒரே நாடாக ஒன்றிணைவதன் மூலம் நாட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இன, மத, குல வேறுபாடுகளை பார்க்காமல் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்புள்ள சமுதாயத்தை கட்டியெழுப்ப அன்னார் காட்டிய வழிமுறைகளை நாமும் பின்பற்ற முடியும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி மீலாது தினமான இன்று நாம் அனைவரும் நாட்டுக்காக ஒன்றாக அணிதிரள வேண்டும் என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே இன்றைய நாளில் மீலாது நபி தினத்தை கொண்டாடுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரருக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் சந்திக்கலாம். All-new Pulsar N160 with dual-channel ABS. சன்லைட் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் புதிய BYD கார் ஒன்றும் வாராந்தம் பல பரிசுகளும். சன்லைட் பேக்கில் உள்ள கோடி இலக்கத்தை 0777 751 516க்கு அனுப்புங்கள். யா ஃபிளிப் எடுப்போம். ரெடி? ரெடி இல்ல. பாருங்க தலைமுடிய. இந்த வெயிலுக்கும் காத்துக்கும் இன்னும் சீக்காகும். அப்படி எப்படி ஆகும்? லெட் மீ ஷோ யூ. வாவ், இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. வெயிலும் காத்தும் என்ன தலைமுடி சிக்கல இருந்து ஃப்ரீ.
புதிய சன்சில்க் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் முட்டை புரதம் மற்றும் 5 வகை இயற்கை எண்ணெய்கள் கலந்த ஆக்டிவ் மிக்ஸ் கொண்டு தலைமுடி கூட்டம் அளிப்பதால் செக்கில்லாத ஸ்மூத் கூந்தல். இப்ப எங்க 2 பேருடையும் கூந்தல் சன்சில்க் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத். வர்ணங்கள் திரை தொடுவதற்கு முன்பு இரு வண்ணங்களில் இதய எண்ணங்களை இணைத்த அருமையான ஒரு காலம். 6 மனமே 6 என்று ஆறாத மன வலிகளையும் கூட மனதுக்குள்ளே அப்படியே புதைத்து வைத்து தத்துவங்கள் சொன்ன அற்புதமான கானங்களை கொண்ட காலம் அது. 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. பழமையின் பாதையில் பயணிப்பது தனி அழகு அல்லவா? அதிலும் நம் நினைவலைகளோடு நாம் சுமக்கும் கானங்களை ரசிப்பது அதைவிட தனி அழகு. அந்த இரவை கேளுங்கள் அது சொல்லும், அந்த நிலவை கேளுங்கள் அது சொல்லும். நீங்கள் ரசித்த பாடல்களை உங்கள் அனுபவ பகிர்வோடு நீங்களே தெரிவு செய்து ரசிக்கும் ஒரு அற்புதமான தருணம். நெஞ்சோடு நிழலாய் ஓடிய நிதர்சனமான நினைவுகளை நித்தம் நனைக்கும் இது வசந்தத்தின் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுவதற்கிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற முக்கியமான செய்திகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பான செய்திகள் இந்த தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுக்கிறது. டெய்லி மிரர் பத்திரிகையிலும் லங்காதீப் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திதான் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதீபத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி அமைகிறது. வந்தனா பசய எல்லேதி அடி தாக் பிரபாதிகே ஹதராக் மருட்ட விசகட துவால என்பதாக இன்றைய தினம் அது தொடர்பான தகவல் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதேபோல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்திதான் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காண. டெய்லி மிரர் பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுக்கிறது. எனது பஸ் ஆக்சிடென்ட் இன் L2 killed என்பதாக அது முந்தைய அதாவது நேற்று நள்ளிரவு வரை இடம்பெற்ற தகவலை அடிப்படையாக வைத்து வெளியான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் வெளியான தகவலின்படி இப்போது லங்காதீப் பத்திரிகை 4 பலியாகி இருப்பதாகவும் 20 பேர் காயமடைந்து இருப்பதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. நேற்று இந்த பத்திரிகை அச்சிடும் வரையான தகவலை மையப்படுத்திய செய்தியாக இருக்கிறது. ஆனாலும் தற்போது இன்று காலை கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய இதுவரைக்கும் 15 பேர் வரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய செய்தியாளர்கள் தந்த தகவலின் அடிப்படையில் இப்போது வரைக்கும் 15 பேர் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளவாயினுடைய அந்த வீதியில் கிட்டத்தட்ட 500 முதல் 1000 அடி வரையான பள்ளத்தில் இந்த பஸ் வண்டி நேற்று இரவு 9:20 மணியளவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. மிகவும் கட்பாறைகள் மற்றும் மலைப்பாங்கான பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த பஸ்ஸானது முழுமையாக பள்ளத்தில் இருக்கிறது. இந்த பஸ்ஸில் மொத்தமாக 35 பேர் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 35 பேரில் இதுவரைக்கும் 32 பேருடைய 2 பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருக்கின்ற வைத்தியசாலைகளை கொண்டு செல்லப்படுகிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் 3 அங்கு காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பஸ்ஸுக்கு அடியில் சிக்குண்டு சிலர் மீட்க முடியாத நிலைமை இருப்பதாக சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல இது கிட்டத்தட்ட 500 முதல் 1000 அடி வரையான நீளத்தை கொண்ட அல்லது பள்ளமாக இந்த நிலைமை இருப்பதன் காரணத்தினால் அங்கு சென்று படையினரால் அங்கு மீட்பு பணி முன்னெடுப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அங்கு இராணுவத்தினர், அதே போல போலீசார், மீட்பு பணியினர், அதே போல தீயணைப்பு வீரர்கள் என பலரும் அங்கு சென்றிருக்கிறார்கள். இருந்த போதிலும் நேற்று நள்ளிரவு கடுமையான இருள், அதே போல அங்கு கட்பாறைகள் மற்றும் ஏனைய தடைகள் இருந்தமை காரணத்தினால் சீக்கிரமாக அங்கு சென்று மீட்பணிகளை முன்னெடுக்க முடியாத ஒரு அசௌகரியமான சூழல் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இவ்வாறு இருக்க இந்த மீட்பணிகளுக்காக சென்ற 2 இராணுவ வீரர்களும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காரணம், இந்த மீட்பணிகளுக்காக அவர்கள் கயிறு ஊடாகத்தான் பள்ளத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே அங்கு சென்ற போது மேலிருந்து கட்பாறை ஒன்று பிறண்டு வந்து அந்த இராணுவ வீரர்கள் மீது விழுந்திருப்பாகவும் பிந்தி கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன.
எனவே இந்த பஸ் வண்டி தொடர்பாக இந்த பாதையில் இந்த பஸ் வண்டி பயணிக்கும் போது எதிர்திசையில் பயணித்த சில வாகனங்களுடைய தகவல் அடிப்படையில் ஒரு வாகன சாரதி ஒருவர் தகவல் ஒன்றை வழங்கியிருந்தார். அந்த பஸ்ஸானது எங்களுடைய வாகனத்தையும் மோதிக்கொண்டே பயணித்தது என்பதான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். அப்படி இருப்பேன் சிலவேளை இந்த பஸ்ஸினுடைய பிரேக் கட்டமைப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாமோ என்ற சந்தேகம் இருக்கிறது. எனவே இந்த விபத்து இந்த பஸ் இந்த பள்ளத்தில் கவிழ்ந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இதுவரைக்கும் இப்போதுதான் சில வேளைகளில் இந்த பஸ்ஸை நெருங்கி அங்கிருக்கின்ற நிலைமைகளை பார்வையிடக்கூடியதாக இருந்திருக்கும். காரணம் இருள் சூழ்ந்த நிலைமை, அதே போல மிகவும் பள்ளத்தில் அந்த பஸ் இருக்கிறது. அந்த பஸ்ஸுக்குள் 35 பேர் பயணித்திருப்பதான தகவல்கள் இதுவரை கிடைத்திருக்கிறது. அந்த 35 பேரில் 32 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 3 அங்கு இன்னும் மீட்க முடியாமல் பஸ்ஸுக்குள் செறிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்டவர்களில் 15 பேர் மரணித்திருப்பதாகத்தான் இப்போது வரைக்கும் கிடைத்திருக்கிற தகவல் ஊடாக தெரிய வந்திருக்கிறது. 18 பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் 4 சிறுவர்களும் உள்ளடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த சம்பவங்கள் ஏற்கனவே இந்த பதுல்லை வீதி எல்ல வீதி என்பது சற்று மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளாக இருக்கிறது. பாறைகள் புரண்டு வருகிற பகுதியாக இருக்கிறது. மிகவும் பள்ளத்தாக்கான பகுதிகளாக இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பகுதியில் பயணிக்கின்ற தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான விபத்துக்களை கேள்வியிட்டு வருகிறோம். இந்த விபத்து இடம்பெற்ற பின்னர் சமூக வலைத்தளத்தில் ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 19 வருடங்களுக்கு முன்பதாக இதே இடத்தில் இப்படியான இன்னும் ஒரு விபத்தும் பதிவாகியிருந்ததாக, இதே நாளில் அந்த விபத்து பதிவானதாக ஒரு தகவலும் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த விபத்தில் 21 பேர் பலியானதாக சொல்லப்படுகிறது. எனவே அவ்வாறு இருக்க இப்போது மீண்டும் அதே இடத்தில் நேற்று இரவு 9:20 மணி அளவில் இந்த விபத்து பதிவாகியிருக்கிறது. தனியார் பஸ் ஒன்றுதான் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பஸ் விபத்துக்குள்ளாமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. எனவே பஸ்ஸினுடைய அந்த நிலைமை பார்க்கின்ற போது இன்னும் மரணித்தவர் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற ஒரு அச்சம்தான் இப்போது எல்லோருக்கும் எழுந்திருக்க காரணம். கடுமையான காயங்களுக்குள்ளான நிலையில் அங்கு இருக்கின்ற ஆம்புலன்ஸ்களூடாக மக்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள் காயங்களுக்குள்ளானவர்கள். எனவே இந்த பஸ் அந்த பள்ளத்தில் விழுகின்ற போது பஸ்ஸிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள் வீதியில் கிடந்திருக்கிறார்கள். 8 பேர் அளவிலானவர்கள். அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸினூடாக வைத்தியசாலை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த பஸ்ஸானது முழுமையாக இந்த 500 முதல் 600 அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கிய பின்னர் அங்கிருந்து மீட்பணிகள் மேற்கொள்ளப்படுவதுதான் இங்கே சிரமமான காரியமாக இருக்கிறது. இப்போது வரைக்கும் கிடைத்த தகவலுக்கு அமைய 15 பேர் பலியாக இருக்கிறார்கள். 18 பேர் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 3 காணவில்லை என்று தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இந்த நேரத்தில் இப்போது காலை பொழுது வெளிச்சமாகிற காரணத்தினால் அங்கு சென்ற மீட்பணியாளர்கள் அவர்களையும் தேடியிருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பஸ்ஸுக்கு அடியில் சில சிக்குண்டிருப்பதான ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற விபத்தின் போதும் இவ்வாறு கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமானோர் பலியானார்கள். அதே போல இப்போதும் இவ்வாறான விபத்து ஒன்று இந்த பகுதியில் பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த முன்னர் இடம்பெற்ற விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானது. இப்போது தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இப்படியாக தொடர்ச்சியான விபத்துகள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கு தொடர்ந்தும் மீட்பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீட்பணியாளர்கள் மீட்பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். அங்கு போலீசார், இராணுவம், அதே போல விசேட அதிரடிப்படையினர், தீயணை பிரிவினர் என்று சகலரும் அந்த பகுதிக்கு சென்று விசேடமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாக அந்த செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். முடிந்தளவு நாங்கள் அங்கிருந்து உங்களுக்கான வீடியோ காணொலிகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டும் இருந்த போதிலும் இப்போது வரைக்கும் அது சாத்தியப்படவில்லை. முடிந்தளவு இருக்கின்ற வீடியோ காணொலி உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விபத்து தொடர்பாக அந்த பகுதியில் விபத்தை அடுத்து அந்த பகுதியில் கடுமையான ஒரு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளவாய வீதியூடான பயணிக்கின்றவர்கள் கொஞ்சம் மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும், அல்லது அங்கு அந்த வீதியை இப்போதைக்கு தவிர்த்துக் கொள்வது நல்லது என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய அங்கு இருக்கின்ற செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார். காரணம் அங்கு கடுமையான வாகன நெரிசல் இருக்கிறது. மீட்பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மீட்பு வாகனங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. ஆம்புலன்ஸ் வண்டிகள் வருகின்றன. இராணுவத்தினர், பொதுமக்கள் உதவிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வெள்ளவாய வீதியை பயன்படுத்துவதை சற்று தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இது குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக செயற்பட்டுக் கொள்ளுங்கள். எனவே இந்த விபத்து பாரதூரமான விபத்தாக பதிவாகி இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும். இப்போது சுயாதீன தொலைக்காட்சி ஊடக அமைப்பின் ஊடாக நாங்கள் டேக் கேர் இந்த விபத்துக்களை வழிநடத்தி பாதுகாக்கும் என்ற வகையிலான இந்த விபத்துக்கள் தொடர்பாகவும் சாரதிகளுக்கு இருக்கின்ற பொறுப்புகள், அதே போல பாதசாரிகளுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி நாங்கள் பல்வேறு விடயங்களை வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். பாடசாலைகளுக்கு சென்று அடுத்து வருகின்ற சாரதியாக மாறப்போகின்ற, அடுத்து பாதசாரிகளாக வீதியில் கடக்கப் போகின்ற மாணவர்களையும் ஆசிரியர் சமூகத்தையும் தெளிவுபடுத்துகின்ற பல்வேறு கட்ட வேலைத்திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். விபத்துகளூடாக
இலங்கையில் வருடாந்தம் பலியாகின்ற எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இலங்கையில் ஒரு நாளைக்கு 8-9 பேர் வரை விபத்துகளில் பலியாகின்ற ஒரு வரலாறு தான் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே அது பலியாகின்றவர் அனைவரும் எதிர்காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க வேண்டிய இளைஞர்கள், யுவதிகள் அதிக அளவில் பலியாகிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக, அதாவது ஒரு விபத்தில் ஒருவர் பலியாவது என்பது அவர் மாத்திரம் அல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பு, அந்த குடும்பத்தினுடைய பாதிப்பு ஒரு நாட்டினுடைய பாதிப்பாக இருக்கிறது. அதே போல ஒருவர் காயமடைகிறார் என்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்றவராக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே அதனூடாக ஒரு குடும்பம் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த வீதிகளில் பயணிக்கின்ற போது சாரதிகளும் அதே போல பாதசாரிகளும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சாரதிகளுக்கும் தங்களோடு வருகின்ற பஸ் சாரதியாக இருக்கலாம், வேனின் சாரதியாக இருக்கலாம், முச்சக்கர வண்டி சாரதியாக இருக்கலாம், அல்லது கார் ஓட்டுவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பம் இருக்கும். உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அன்புக்குரியவர்கள் வருகிறார்கள். எனவே நீங்கள் வீதியில் சாகசங்களை செய்ய போவது, வீதிகளில் நீங்கள் பயணிக்கின்ற போது மிகுந்த கவனமாக இருக்கும். நித்திரை கலக்கத்தில் வாகனம் செலுத்துவது, அது மிக வேகமாக வாகனம் செலுத்துவது, சாகசங்களை செய்வது போன்ற விடயங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு வாகனங்களை செலுத்துங்கள். இந்த விடயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவதற்காக நாங்கள் டேக் கேர் வேலைத்திட்டத்தினூடாக மக்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல மோட்டார் சைக்கிளில் பயணிக்கின்றா இருக்கலாம், அதே போல வீதிகளில் பயணிக்கின்ற பாதசாரிகளுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் திடீரென ஒரு இடத்தில் வீதிகளை நீங்கள் கிராஸ் செய்கின்ற போது அது சாரதிகளாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவு ஒரு விபத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே நீங்கள் வீதிகளில் பயணிக்கின்ற போதும் அதே போல வீதிகளினூடாக பாதைகளை நீங்கள் குறுக்காக கடக்கின்ற போதும் உரிய இடங்களில் கடப்பதற்கான பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே இப்படியான கிட்டத்தட்ட பெருமதிமிக்க 15 உயிர்கள் இப்போது பலியெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தினுடைய நிலைமை என்று தெரியவில்லை. அதே போல வாகனங்களை செலுத்துகின்ற வாகன சாரதிகள், அதன் உதவியாளர்கள், ஒரு பஸ்ஸையோ ஒரு வேனையோ ஒரு காரையோ ஒரு மோட்டார் பைக்கையோ நீங்கள் ஓடுவதற்காக எடுக்கின்ற போது, கையில் எடுக்கின்ற போது அதனுடைய பாதிப்புகள், அந்த டயர் சரியாக இருக்கிறதா, பிரேக் கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா, இன்ஜின் சரியாக இருக்கிறதா, அதனுடைய ஏதோ பிரதிபாத பிரச்சனை இருக்கிறது என்பதை சரியாக அவதானித்து வாகனங்களை நீங்கள் வீதிக்கு போக்குவரத்துக்காக இருக்க வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய டேக்கார் வேடத்தினூடாக இந்த வேலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சமூக பொறுப்புடன் கூடிய விடயமாக இருப்பதும் இவ்வாறான விபத்துகள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயம். எனவே இந்த பெருமதிமிக்க 15 உயிர்கள் இழந்துவிட்டன. அதே போல 18 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய படுகாயம் என்பது மீள வரக்கூடிய காயங்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காயங்களாக இருக்கலாம். எனவே இந்த விடயத்தில் மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே மிகுந்த கவனமாக இருங்கள் என்ற விடயத்தை தான் இந்த விபத்தும் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வெள்ளவாய வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற அந்த விபத்தில் 15 பேர் பலி, 18 பேர் படுகாயம், 3 வரை காணவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல மீட்கச் சென்ற ராணுவ வீரர்கள் 2 பேரும் காயங்களுக்குள்ளாகியிருக்கிறார்கள். அங்கிருந்து வந்த கட்பாறை ஒன்று கவிழ்ந்ததில் பிறண்டு வந்ததில் அந்த விபத்தும் இடம்பெற்றிருப்பதான தகவல்கள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். எழுதிய தகவல் கிடைத்தால் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். எனவே அடுத்தடுத்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். எனவே நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கவிருக்கின்ற சின்னஞ்சிறார்களுடைய முதலாவது தடைக்கல்லாக அல்லது படிக்கல்லாக இருக்கின்ற புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் நேற்று முன்தினம் வெளியாகியிருக்கிறது. எனவே இந்த புலமைப் பரிசிலை நாங்கள் இப்போ சமூகத்தில் பொதுவாக கூறப்படுவது இது மாணவர்களுடைய, அது பிள்ளைகளுடைய பரீட்சை அல்ல, தாய் அல்லது தந்தையினுடைய பரீட்சை என்று சொல்வார்கள். அவருடைய போட்டித்தன்மைக்காக இவர்களை பழிவாங்கிக் கொள்கிறார்கள் என்பதாக, அல்லது இவர்களை மிக துன்பப்படுத்துகிறார்கள் என்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள், இந்த பரீட்சை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு விடயங்கள் சமூக ஊடாக நாங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற போதிலும் தொடர்ச்சியாக எங்கள் சின்னஞ்சிறார்கள் இந்த சவால்களுக்கு முகங்கொடுத்து இந்த தடைகளை தாண்டுவதற்கான முயற்சியின் ஒரு படியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே தோற்றிய அத்தனை மாணவர்களுமே வெற்றியாளர்கள் என்ற மனநிலையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இது தொடர்பான செய்திகள் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய தினம் அது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருப்பதை காலம். திவைன பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. பகே சிஸ்வத்தையின் දකුණේ ශනුදී උතුරේ ලක්ෂාන් රටේම එකට ඇති සිසුන් 51969 கடையும் லக்குனு இக்மவா யதி என்பதாக இன்றைய திவைன பத்திரிகையினுடைய செய்தி பிரதான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். தெற்கில் ஷனுதி, அதே போல வடக்கில் லக்ஷான் ஆகியோர் முழு நாட்டில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள், முன்னிலை வகித்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புலமைப் பரிசில் பரீட்சை, காலி தேவானந்தா கல்லூரி மாணவி நாடளாவிருதியில் சாதனை, யாழ் இந்து கல்லூரி மாணவன் தமிழ் மொழியில் முதலிடம் என்பதாக
அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2025 ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய காலி மாவட்டம் அம்பலாங்கொட ஸ்ரீ தேவானந்தா கல்லூரியின் மாணவியான ஷனூதி அமாயா அஸ்வினி 198 புள்ளிகளை பெற்று நாளலாவிருதியில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றார். இதேவேளை தமிழ் மொழி மூலம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஆரம்ப பாடசாலை மாணவன் ஆனந்த சோதி லக்ஷயன் 194 புள்ளிகள் என்ற அதிகூடிய புள்ளிகளை பெற்றிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 5ஆம் தர மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை இடம்பெற்றது. எனவே 24 நாட்கள் என்ற மிக குறுகிய காலத்திற்குள் பெறுபேறுகள் வெளியிடப்பட்ட இலங்கை வரலாற்றில் ஒரு பரீட்சை பெறுபேறு புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறு குறுகிய காலத்தில் 24 நாட்களுக்கு வெளியிடப்பட்ட முதல் சந்தர்ப்பமாக இதனை பார்க்கலாம் என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் சொல்கிறது. இம்முறை சிங்கள மொழி மூலமாக 2,29,303 மாணவர்களும் தமிழ் மொழி மூலமாக 74,368 மாணவர்களும் பரீட்சைக்கு தோற்றிருந்தார்கள். இவர்களில் 51,969 மாணவர்கள் மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வெட்டுப்புள்ளிகளை விட அதிக புள்ளிகளை பெற்று இந்த பரீட்சையில் சாதனைகளை நிலைநாட்டியிருப்பதாகத்தான் அந்த செய்திகள் இன்று தினம் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது 17.11% பரீட்சை சித்தியடைதல் வீதம் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது 0.16% அதிகரிப்பை காண்பிக்கிறது. 21,03,872 மாணவர்கள் மன்னிக்கவும் 2,13,872 மாணவர்கள் 70க்கும் அதிகமான புள்ளிகளை பெற்றிருக்கிறார்கள். இது 70.43% என பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை மாவட்டங்களுக்கான வெட்டுப்புள்ளிகளும் பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளன. அதற்கமைய கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, மாத்தளை, காலி, மாத்தறை, அதே போல குருநாகல் மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு சிங்கள மொழி மூலம் வெட்டுப்புள்ளி 140 ஆகும். இந்த மாவட்டங்களுக்கு தமிழ் மொழி மூலம் வெட்டுப்புள்ளி 134 ஆகும். நுவரெலியா மாவட்டத்தில் இரு மொழிகளுக்குமான வெட்டுப்புள்ளி 132 ஆகும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்துக்கு முறையே 135 மற்றும் 132 வெட்டுப்புள்ளிகளாகும். யாழ்ப்பாணத்துக்கு 132 வெட்டுப்புள்ளி ஆக இருக்கிறது. கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு சிங்கள மொழி மூலம் வெட்டுப்புள்ளி 127 ஆகும். அம்பாறை, திருவண்ணாமலை, புத்தளம், அனுராதபுரம், பொருணர்வை மாவட்டங்களுக்கு வெட்டுப்புள்ளி 133 ஆகும். பதுளை மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கு 134 வெட்டுப்புள்ளி ஆகும். ரத்தினபுரி மாவட்டத்திற்கு 140 ஆகும். மேலும் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை, பதுளை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு தமிழ் மொழி மூலம் 132 வெட்டுப்புள்ளியாக இருக்கிறது. மன்னார், திருவண்ணாமலை, புத்தளம், அனுராதபுரம், பொருணர்வை மாவட்டங்களுக்கான தமிழ் மொழி மூல மாணவர்களுக்கான வெட்டுப்புள்ளி 131 என்பதாக நேற்று தினம் பரீட்சைகள் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. எனவே நேற்று தினம் வெளியாகிய இந்த பெறுபேறுகளுக்கு அமைய 51,000க்கும் அதிகமான மாணவர்கள் இம்முறை இந்த மாவட்ட மட்ட வெட்டுப்புள்ளிகளை கடந்து புள்ளிகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடத்தை விட 0.16% அதிகரிப்பு மாணவர்கள் சித்தி பெறுவதில் என்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே சிங்கள மொழி மூலம் காலி தேவானந்தா கல்லூரியைச் சேர்ந்த மாணவி அஸ்வினி அவர்கள் முதலிடம் பெற்றிருக்கிறார். 198 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். தமிழ் மொழி மூலம் யாழ் இந்து கல்லூரியுடைய ஆரம்ப பிரிவு மாணவனான லக்ஷயான் அவர்கள் 194 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அகில இறுதியில் இவர்கள் முன்னிலை பெற்றவராக இருக்கிறார்கள். எனவே மாவட்ட மட்டங்களிலும் ஏனைய பகுதிகளிலும் அதிகூடிய புள்ளிகளை பல மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே நுவரெலியா பொறுத்தவரைக்கும் 184 புள்ளிகளை நோரூட் பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆரம்ப பாடசாலை மாணவன் பெற்றிருக்கிறார். இவ்வாறு அதே போல மட்டக்களை பொறுத்தவரைக்கும் 187 புள்ளிகள் பெறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நாடளாவியதில் சின்னஞ்சிறு பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகளவான புள்ளிகளை பெற்று இந்த முறை இந்த பரீட்சையில் சித்தியடைந்திருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் இந்த சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இது சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். இந்த புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகி வந்தவுடன் ஒரு பாடசாலை ஒன்றில் மாணவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். அங்கே பரீட்சையில் சித்தி பெற்ற அந்த தோற்றி அந்த பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு பூமாலை அணிவித்து அந்த வகுப்பறைக்குள்ளேயே பூமாலை அணிவித்து அவர்கள் எழுந்து நின்று அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். அருகில் ஒரு சிறுமி ஏக்கத்தோடு அந்த மாணவரை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த விடயத்தில் இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. ஒன்று, மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் கூட
நீங்கள் ஒருவரை ஊக்கப்படுத்துவதனூடாக இன்னும் ஒருவர் அதில் ஊக்கமடைகிறாரா அல்லது ஏக்கமடைகிறாரா என்ற விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மாணவிக்கு சிலவேளை மன ரீதியில் சிலவேளை பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எனவே அதே போல பெற்றோரிடமும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. பக்கத்து வீடு இருக்கின்ற பிள்ளை அல்லது பக்கத்து பாடசாலை பிள்ளை, என்னுடைய உறவினர்களின் பிள்ளை இந்த அளவு பிள்ளைகளை பெற்றுவிட்டது, நீ உன்னால் என் பெற முடியவில்லை என்று ஒப்பிட்டு அந்த பிள்ளைகளை திட்டுவதும் அவர்களை பேசுவது என்பதும் இப்போது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். காரணம், அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு தங்களுக்கு இப்போது இருக்கின்ற அந்த அறிவுத்திறன் ஆற்றலை வைத்து அந்த தருணத்தில் அந்த தங்களுக்கு வழங்கப்பட்ட 2 மணி நேரத்தில் அவர்களால் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய தகமையின் அடிப்படையில் அந்த பரீட்சைக்கு அவர்கள் தோற்றிருக்கார்களே தவிர முற்றுமுழுதாக முழு பொது அறிவையும் தங்களுக்குள் வைத்துக் கொண்டு அதனை கிரகித்துக் கொண்டு அந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற வயது அல்ல அவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றுவது. எனவே அவர்களுக்கு அப்போது என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள். அந்த பிள்ளை இத்தனை புள்ளிகள், இந்த பிள்ளை இத்தனை புள்ளிகள், உன்னால் ஏன் பெற முடியவில்லை என்று தயவு செய்து பெற்றோர் அல்லது குறிப்பாக தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை திட்டி தீர்க்க வேண்டாம். அவர்கள் இன்னும் பல வருடங்கள் பல தடைகளை கடக்க வேண்டியிருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஒரு சிறிய விடயத்தை பிடித்துக் கொண்டு அவர்களை நீங்கள் திட்டுகின்ற மன ரீதியில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களில் அவர்கள் முன்னேற்றம் வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை கூட உங்களுடைய வார்த்தைகள் தடுத்துவிடும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே போல பாராட்டுகின்ற போதும் அவர்களையும் சேர்த்து பாராட்டுங்கள். எனவே அந்த பரீட்சைக்கு அவர்கள் தோற்றியதே மிகப்பெரிய வெற்றி. எனவே அவர்கள் குறைந்த புள்ளிகளை பெற்றார்கள், கூடுதல் புள்ளிகளை பெற்றார் என்பது அது வேறு விடயம். ஆனால் பாராட்டுகின்ற பாடசாலைகளிலோ அல்லது இருக்கின்ற ஏனைய நிறுவனங்களோ பிள்ளைகளை இந்த விடயத்துக்காக பாராட்ட வேண்டும், சித்தியடைந்தவர்கள் பாராட்ட வேண்டும் நினைத்தால் அந்த பரீட்சைக்கு தோற்றிய அத்தனை மாணவர்களையும் சேர்த்து பாராட்டுங்கள். அப்போதுதான் இந்த சமூகத்தை நீங்கள் நினைப்பது என்ன, அந்த புலமைப்பரிசு பரீட்சையில் அந்த வெட்டுப்புள்ளியை பெற்ற மாணவன் மாத்திரம்தான் முன்னேறி செல்ல வேண்டும் நினைக்கிறீர்களா அல்லது இருக்கின்ற அத்தனை பேரும் முன்னேறி செல்ல வேண்டும் நினைக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அத்தனை பேரும் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் அத்தனை மாணவர்களையும் பாராட்டுங்கள், அவர்களுக்கும் அந்த கௌரவிப்பை வழங்குங்கள் என்ற விடயத்தை நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். எனவே இதனை செய்கின்ற இந்த ஒரு தவறை திருத்திக் கொள்ளுங்கள். எல்லோருமே வெற்றி பெற்றவர்கள், எல்லோருமே இதில் திறமையானவர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்து முடிந்தவற்றை செய்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் பாராட்டுங்கள். இந்த பரீட்சைக்கு தோற்றிய அத்தனை மாணவர்களையும் வசந்தம் டிவி, வசந்தம் FM சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். எனவே இந்த செய்திகளோடு இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர். சன்லைட் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் ஏராளமான பரிசுகள். சாப்பிட ஏதாவது இருக்கா? கொய்யாப்பழம். கேட்ச். கேட்ச் பிடிச்சதுக்கு கடிக்க முடியுமா? வாவ், பல்ல எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? சிம்பிள். புதிய சிக்னல் ஸ்ட்ராங். எல்லா பற்பசைகளும் ஒரே மாதிரியான பாதுகாப்பை தருவதில்லை. சிக்னல் பட்டுடையிலிருந்து அதிகபட்ச பாதுகாப்பை பெற்றுத்தந்து எனாமலை பலப்படுத்தும். புதிய லைஃப் பாய் மர்மஞ்சள் மற்றும் ஆலிவ் ஆயிலுடன் கிருமிகள் தூசுகளை அகற்றி ஆரோக்கியமான மிருதுவான சருமத்தை பெற்றுத்தரும். இந்த க்ளோ அண்ட் லவ்லி பெரிய பேக்குக்கு இப்ப 120 ரூபாய் மிக பெரிய லாபம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிற அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாசிஸ் அவர்கள் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார். இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி, கிரியாகாரி மட்டுமே நெதி ராஜ்ய ஆயத்தனை திசுனாக் வசாதமாய் கேபினட் அனுமதி என்பதாக அந்த செய்திக்கு திவைன பத்திரிகை தலைப்பெற்றது காலம். எனவே செயற்பாடு நிலையில் இல்லாத அல்லது செயற்திறனற்று இயங்கு நிலையில் இல்லாத 33 அரசு நிறுவனங்களை மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்பதாக செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் செயற்பாடற்ற 33 அரசு நிறுவனங்களை மூடுவதற்கு அனுமதி என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தற்போது செயற்படாத நிலையில் உள்ள 33 அரசு நிறுவனங்களை முறையாக மூடுவதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. அரசின் மறுசீரமை பத்திரத்தின் கீழ் இந்த நிறுவனங்கள் 2 கட்டங்களாக மூடப்பட உள்ளன. பொது சேவைகளை வழங்குதல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தல் போன்ற நோக்கங்களுக்காக இந்த நிறுவனங்கள் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் பல தற்போதுள்ள தேசிய தேவைகளோடு அல்லது சந்தை கோரிக்கைகளோடு ஒத்துப்போகவில்லை. எனவே செயற்பாட்டில் உள்ள சிக்கல்கள் மற்றும் மோசமான நிதிநிலைமை காரணமாக அவை செயலற்ற நிறுவனங்களாக மாறிவிட்டன. இந்த நிறுவனங்களை தொடர்ந்தும் பராமரிப்பது தேசிய பொருளாதாரத்துக்கோ அல்லது பொது சேவை வளங்களுக்கோ
எந்த வகையிலும் பங்களிக்கவில்லை என்றும் அரசுக்கு தேவையற்ற நிதிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனவே நிதி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த நிறுவனங்களை மூடும் பணி நிதி அமைச்சகத்தின் கீழ் புதிதாக நிறுவப்பட்ட ஒரு சிறப்பு மூடல் பிரிவு மேற்பார்வையில் நடைபெறும் என்பதாக நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவில் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். எனவே இது இப்போது இயங்கு நிலையில் இல்லாத நிறுவனங்கள் 30 நிறுவனங்கள் தான் மூடப்படுகின்றன. இந்த பட்டியலில் நீண்டு கொண்டிருக்கிறது. எனவே இவை இயங்கு நிலையில் இல்லை, அவை நிறுவனங்களை இன்னும் பட்டியலில் இருக்கிறது. எனவே அதை பட்டியலில் நீக்குவதற்கான ஒழுங்குமுறையில் நீக்குவதற்கான அனுமதியை தான் இப்போது அமைச்சரை வழங்கியிருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். அதே போல் இன்று மற்றும் ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம் இன்றைய லங்காதி பத்திரிகையில் நேற்று இடம்பெற்ற இந்த அமைச்சரை முடிவில் அறிவிக்கும் வாராந்த ஊடக தெரிவிக்கப்பட்ட கருத்து வியத்புர நிவாச ஹிட்டப்பு மந்திரியின் விசி நமயக்கட்ட துன் சஹன இவத்தட்ட கேபினெட்டுவின் தீந்துவாக் என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்ற வியத்புர விடைப்பு தொகுதியில் முன்னாள் எம்பிக்கள் 29 பேருக்கு வழங்கப்பட்ட நிவாரண வீட்டு திட்டம் தொடர்பான விடயத்தை இப்போது அமைச்சரவை மீளாய்வுட்படுத்தி அவர்களுக்கு அதனை நீக்குவதற்கான முடிவை எடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்ந்து நாங்கள் காணலாம். தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் வியத்புர எம்பிக்களுக்கான விடைப்பு திட்ட சலுகை அரசினால் உடனடியாக ரத்து என்பதாக தலைப்பிடப்படுகிறது. வியத்புர விடைப்பு திட்டத்தில் சலுகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகளை வழங்குவதற்காக கடந்த அரசாங்க காலத்தில் அமைச்சரவையால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது. அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சலுகைகளுக்கு நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த வழங்கப்படுகின்ற சலுகையால் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு 92.126 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுவதோடு செலவை ஈடு செய்வதற்கு இயலாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். அவர்களுக்கு வீடு தேவையானால் சாதாரண மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் முறைக்கு அமைய வழங்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார். 2022 மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் இடம்பெற்ற குலபகரமான சூழ்நிலையால் வீடுகளை இழந்த அப்போதிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட வியத்புர வீட்டு தொகுதியில் 100 வீட்டு அலகுகளை ஒரு வருட வாடகை அடிப்படையில் வழங்குவதற்கு 2022 7ஆம் மாதம் 4ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் ஒரு வருடம் கழித்து குறித்த வீடுகளை சலுகை முறையில் கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பு வழங்குமாறு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அதற்கிணங்க 15.5 மில்லியன் ரூபாய் குறைந்தபட்ச விலை மற்றும் 22 மில்லியன் ரூபாய் உயர்ந்தபட்ச விலை என சாதாரண மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற வீட்டு அலகு ஒன்றை 13.34 மில்லியன் குறைந்தபட்ச விலை மற்றும் 18.21 மில்லியன் அதிகபட்ச விலைக்கும் குறைந்த சலுகை முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இதனூடாக கிட்டத்தட்ட 92.126 மில்லியன் ரூபாய் நட்டம் விளைவிப்பு அதிகார சபைக்கு ஏற்படும் காரணத்தினால் அதனை இல்லாது செய்வதற்கு ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. எனவே அப்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகள் தேவை என்றால் பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு வழங்கப்படுகின்ற விலையிலேயே அதனை பெற்றுக்கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி மருந்து விலை சூத்திரம் விரைவில் சபைக்கு அமைச்சர் நலிந்த அறிவிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. எனவே இந்த மருந்துகளுக்கான விலை சூத்திரம் தொடர்பான விடயங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திருத்தி அமைக்கப்பட்ட மருந்து விலை சூத்திரம் எதிர்வரும் நாட்களில் பார்லிமெண்டத்துக்கு சமர்ப்பித்து வர்த்தமானியில் வெளியிட சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதன் பின்னர் புதிய மருந்து விலை சூத்திரத்துக்கு அமைய மக்கள் அதிகம் பயன்படுத்தும் தெரிவு செய்யப்பட்ட மருந்து வகைகளின் விலையை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல அடுத்த வருடத்திலிருந்து மருந்துகளின் தொடர்ச்சியான இருப்பையும் விநியோகத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்த தகவல்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு விடயத்தையும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரச பாடசாலைகளில் மாணவர்களை உள்வாங்க புதிய சுற்றறிக்கை முன்னையவற்றை ரத்து செய்யும் பிரதமரின் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்க பாடசாலைகளில் 5 மற்றும் 6ஆம் தரம் தவிர்ந்த 2ஆம் தரம் தொடக்கம் 11ஆம் தரம் வரை மாணவர்களை உள்வாங்குவதற்கு தேவையான வகையில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கைகளை ரத்து செய்து புதிய ஆலோசனை சுற்றறிக்கையை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதற்காக கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதீஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகள் வகுப்புகளில் காணப்படும் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்பில் பல சந்தர்ப்பங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது. அது நகர்ப்புற பாடசாலைகளில் எல்லை மீறி இருக்கிறது.
அது கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு மாணவர்களுக்கும் பெரும் அநீதி இழைக்கப்படுகிறது. தேவைகளுக்கு ஏற்ப சில அரசாங்க ஊழியர்கள் இடமாற்றங்களை பெற்று செல்லும் போது அங்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டு கல்வி ஆலோசனை குழுவின் உபக்குழு சில பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிற அந்த வகையில் தான் இப்போது இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட போவதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களையும் காணலாம். அதே போல காணாமல் போன விவகாரம் தொடர்பாக அமைச்சர் அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். தொடர்பான செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பெற்றுவதை காணலாம். காணாமல் போனோர் குறித்த முறைப்பாடுகளின் விசாரணைகளை நிறைவு செய்ய 25 விசேட குழுக்கள் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். காணாமல் போன தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகளை எதிர்வரும் 2027 ஆண்டுக்குள் நிறைவு செய்வதற்கு 25 விசேட உபக்குழுக்களை அமைப்பதற்கு யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. 2016 ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் பணிகளை நிறைவேற்றுவதற்கு தொடர்பான சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தாபிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமை நபர்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவருடைய உறவுகளுக்கு அறிக்கை வழங்குதல் இவ்வலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குறித்த அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டுள்ள 16,966 முறைப்பாடுகளில் விசாரணைகளுக்காக மேலும் 10,515 முறைப்பாடுகள் காணப்படுகின்றன. அதற்கமைய இன்னலுற்றவர்களுக்கு நீதியை நிலையாட்டுவதற்காக 2027 ஆண்டு இறுதிக்குள் விசாரணை மற்றும் குறித்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக விசேட கருத்திடத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் விசேட குழு ஒன்று நியமிக்க தீர்மானிக்கப்படுகிறது. அதற்கமைய குறித்த பணிகளுக்கான ஓய்வு நீதிபதிகள், சிரேஷ்ட நிர்வாக அலுவலர்கள், சட்டத்தரணிகள் உள்ளிட்ட தலைமையுடன் கூடிய நபர்கள் 75 பேரோடு கூடிய உப பணிக்குழு 25 குழுக்களை அமைப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்தார். அதே போல இன்னும் ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி ஏன் சென்றார் என்ற ஒரு விவகாரம் இப்போது பேசப்பொருளாக இருக்கிறது. எனவே இந்திய அரசுக்கு பதில் வழங்கவா அல்லது ஒரு இது சாதாரணமான விஜய அனுபவ தொடர்பான விடயம் குறித்து ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் வழங்கிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அனுர சென்றது ஏன், அரசாங்கம் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கச்சத்தீவுக்கு செல்லவில்லை. அது எமக்கு உரித்தான நிலப்பரப்பாகும். எனவே கச்சத்தீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவையில்லை. அரசு தலைவரின் ரீதியில் ஜனாதிபதியினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கு செல்ல முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்தார். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசாங்கத்தில் இந்திய அரசிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அதற்கு பிறகு இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாற இலங்கையிலும் பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைக்க அண்மையில் யாழ்ப்பாணம் என்ற ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டிருந்தார். அதற்கு பிறகு இது அந்த நடிகருக்கான அல்லது அந்த அரசியல் தலைவருக்கான ஒரு பதிலை வழங்குவதற்கான ஒரு பயணமா என்று அமைச்சரிடம் கேள்வி கேட்க அது அப்படியான தேவை கிடையாது, நாங்கள் பதில் வழங்க வேண்டிய தேவையும் இல்லை. காரணம் இது இலங்கைக்குரிய நிலப்பரப்பு, அங்கு செல்வதற்கு எந்நேரத்திலும் ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கிறது, அவ்வாறு தான் ஜனாதிபதி சென்றார் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் நேற்று தினம் பதில் வழங்கினார். அடுத்து இன்னும் ஒரு தகவலையும் நேற்று தினம் அமைச்சரவை முடிவில் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. செம்மணி விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை, அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிஸ் அறிவிப்பும் விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு என்கிறார் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பிட்டிருப்பது நாங்கள் காணலாம். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் அரசாங்கம் தலையிடாது, ஆனால் போலீஸ் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும். நீதிமன்றத்தோடு தொடர்பற்ற விவகாரத்தில் அரசாங்கத்தின் தலையீடு தேவையற்றதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. குறித்த அறிக்கையில் செம்மணிக்கு சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்றை நிறுவுமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு சர்வதேச நிபுணத்துவ அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பில் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று வியாழக்கிழமை பெற்ற அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்துதான், நாங்கள் எந்தவித தலையீடு மேற்கொள்ளப் போவதில்லை, ஆனால் அந்த விசாரணைகளுக்கும் அந்த அகலுக்கும் தேவையான அரசாங்கம் வழங்கக்கூடிய முழுமையான ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம். அதே போல வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல், செம்மணி புதைகுழி சர்வதேச தரத்தோடு ஆராயப்படுகிறது, நேரில் விஜயம் செய்த நீதி அமைச்சர் அர்ச்சன தெரிவிப்பும், களவாஞ்சிக்குடி குருக்கல் மடம் புதைகுழி குறித்தும் முறைப்பாடு அளிக்குமாறு கோரிக்கை என்பதாக இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது சர்வதேச சமூகத்தையோ திருப்திப்படுத்துவதற்காக காணாமல் போனோர் தொடர்பிலும் மனித புதைகுழி தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளவில்லை. தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் கடந்த கால சம்பவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். செம்மணி மனித புதைகுழி சர்வதேச தரத்துடன் முறையாக ஆராயப்படுகிறது. முழுமையான
ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் வழங்குவோம் என்பதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ச்சுனா நாணயக்கார தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்டோருக்கு எமது அரசாங்கத்தில் நீதி கிடைக்காவிடின் எந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்கும்? எனவே களுவாஞ்சிக்குடி மற்றும் குருக்கல்மடம் மனித புதைகுழி தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். வழங்கப்படும் தகவல்கள் பாதுகாக்கப்படுவதோடு தகவல் வழங்குவோரின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என்பதாக தெரிவித்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி மற்றும் குருக்கல்மடம் ஆகிய பகுதிகளில் மனித புதைகுழி இருப்பதாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடு கமைய அப்பகுதிகளில் அண்மித்த பகுதிகளில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கண்காணிப்பு விஜயமுடன் நேற்று வியாழக்கிழமை மேற்கொண்டது. அதன் பின்னர் ஊடகங்களை கருத்துக்களை முன்வைக்கும் போது அமைச்சர் அர்ச்சுனா அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல இப்போது ஐநா கூட்டத்தொடர் அரசின் நிலைப்பாடு விரைவில் வெளியாகும் என்பதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜாசிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மீளாய்வு கூட்டத்தொடர் ஆரம்பமாக முன்னர் அல்லது அதற்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட உள்ள பிரேரணை குறித்த நிலைப்பாட்டை வெளிவிவகார அமைச்சு அறிவிக்கும். கடந்த காலங்களை விட தற்போது இலங்கையின் ஜனநாயக மீறல்கள் மனித உரிமைகள் மீறல்கள் போன்ற நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளமை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜாசிஸ் அவர்கள் நேற்று நடைபெற்ற இந்த அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். அடுத்து நேற்று இன்னும் ஒரு தகவலும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிடுகிறது. நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட 5 பாரிய குற்றவாளிகள். நாமல் எம்பி நினைப்பது போல் இவர்கள் சாதாரண சந்தேக நபர்கள் அல்ல. பாரிய பாதாள குழுவுடன் தொடர்புடைய சகல அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் சகலது பெயருபங்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜாசிஸ் தெரிவிப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் பாதாள குழுவினர் கைதால் நாமல் கலவரமடைவது ஏன்? அமைச்சர் நளிந்த ஜாசிஸ் கேள்வி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் அதற்கு தலைப்பிடுகிறது. பாரிய குற்றவாளிகள் 5 பேரை நாட்டுக்கு கொண்டு வந்ததை எளிதாக கருத வேண்டாம் என்றும் நாமல் ராஜபக்ஷ போன்றோருக்கு இருந்து எளிதாக தெரிந்தாலும் நாட்டுக்கு இது ஒரு பாரிய விடயம் என்றும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜாசிஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் யார், அரசாங்க அதிகாரிகள் யார் என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அமைச்சரை முடிவில் அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் இந்த விடயங்களை மேலும் தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர் கூறுகின்ற போது நாமல் ராஜபக்ஷ எம்பி இவ்வாறு இவர்களை கைது செய்து வந்து அரசாங்கம் கண்காட்சி நடத்துகிறது என்பதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்ததாக ஊடகவியலாளர் கேள்வி எழுப்ப அவர் தெரிவித்த விடயம் ஒரு சிறிய விடயம் என்று நாமல் ராஜபக்ஷ கூறியிருந்தார். எனவே அமைச்சர் பதில் வழங்கும் போது நாமல் ராஜபக்ஷ போன்றோருக்கு இது சிறிய விடயமாக இருக்கலாம். காரணம் அவர்களுக்கு இதைவிடவும் பாரதூரமான விடயங்கள் தெரிந்திருக்கலாம். ஆனால் இது நாமல் ராஜபக்ஷ போன்றோருக்கு மிகச்சிறிய விடயமாக இருந்தாலும் நாட்டுக்கு இது மிகப்பெரிய விடயம். சர்வதேச போலீசார், மலேசிய போலீசார், இலங்கை போலீசார் உள்ளிட்டவர்கள் சுற்றி வளைத்து இவர்களை கைது செய்திருக்கிறார். இவர்களை கைது நாட்டுக்கு கொண்டு வருவது அவ்வளவு பெரிய ஒரு சிறிய விடயமாக கருத முடியாது. அதே போல இவர்களை பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது போலீஸ் மாதிபரோ செல்லவில்லை. மலேசிய போலீசாரும் சர்வதேச போலீசாரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களுக்கு நாடு என்ற வகையில் கௌரவத்தை வழங்குவதற்காக தான் சென்றார்களே தவிர இவ்வாறு அவர்கள் இந்த பாதாள குழுக்களை வரவேற்க செல்லவில்லை என்பதாக அமைச்சர் தெரிவித்தார். அதே போல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறு இந்த பாதாள குழுக்கள் விசாரிக்கப்படும் போது நீங்கள் ஏன் குழம்புகிறீர்கள், நீங்கள் குழம்ப தேவையில்லை, விசாரணை சரியாக இடம்பெறும், விசாரணைகளுக்கு பின்னர் அதில் தொடர்பட்ட அரசியல் தலைவர்கள் அதே போல அரசு அதிகாரி தொடர்பான தகவல்கள் சட்ட ரீதியாக வெளியில் வரும் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தினம் இதற்கு பதில் வழங்கியிருந்தார். இவ்வாறான விடயங்கள் இருக்க மற்றும் ஒரு பிரதானமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வெளியாகிற லங்காதே பத்திரிகையில் இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. பாத்தாளையை பஸ்தினாகின் தவ தொரத்துரு எலியட்ட හිටපු ඇමතිලා 3ක් පත්මේලාට කත් එදලා ගජමිතුරු 30ක් ගේදොර හැර பெனகிங் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இப்போது இந்த கேல்பத்ரை பத்மை உள்ளிட்ட பாதாள ஐவர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதே போல மேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு ஆகிய இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். எனவே இவ்வாறு இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போதுதான் சில விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த பாதாள குழுக்கள் தொடர்புடைய முன்னாள் அமைச்சு பதவியில் இருந்த பலருடைய பெயர்கள் வெளிவந்திருப்பதாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கிற லங்காதே பத்திரிகை. 3 பெயர்கள் வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல அரசு அதிகாரி தொடர்பான தகவலும் வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்படும். அதேவேளை இந்த கேல்பத்ரை பத்மை நுவரெலியா பகுதியில் இயக்கி வந்த இந்த ஐஸ் தயாரிப்பு நிலையம் தொடர்பான விடயங்களையும் அவர் இப்போது உண்மையை தெரிவித்திருக்கின்றார். எனவே பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பிரஜைகளை வைத்து இந்த ஐஸ் ஃபேக்டரி இயக்கப்பட்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுவதும் முக்கியமான தகவல். எனவே இவ்வாறு பல தகவல்களை இந்த மூவரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தெரிவித்து வருவதாக தெரிவிக்கப்படும் சூழலில் இவ்வாறு இந்த 3 அரசியல்வாதிகள் முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பான ஒரு தகவலும் வெளிவந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்பான விடயங்கள் இன்னும் விசாரணை நிறைவு பெற இன்னும் பலருடைய விடயங்கள் தெரிய வரலாம். அதே போல இவரோடு தொடர்புகளை பேணிய 30 பேர் இப்போது தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டு தப்பிச் சென்ற தலைமறைவாக இருப்பதான ஒரு தகவலும் இன்றைய லங்காதே பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பெக்காவ் சமந்தனுடைய மனைவி இப்போது
விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்ப ஒரு தகவலும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. திவையின பத்திரிகை தலைப்பிடுகிறது. பெக்கோ சமந்தகே மிரிந்த ரிமான் கட்நாயக்கதி அடங்குவட்ட கணிதி பவும் ஹத்தலியாக் ரன் ஆபரண அதே கரே என்பதாக அந்த செய்தி தலைப்பிட்டிருப்பதை காலம். எனவே பெக்கோ சமந்தனுடைய மனைவி மற்றும் அவருடைய பிள்ளை மலேசிய போலீசாரால் அவர்கள் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை என்பது காரணத்தினால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார். எனவே கட்நாயக் மாநிலத்தில் வைத்து இலங்கை போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அவர்கள் இப்போது விசாரணைக்கு உட்பட்ட பின்னர் அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வந்திருப்பதற்கான தமிழ் பத்திரிகையில் பெக்கோ சமனின் மனைவிக்கு விளக்கம் என்பதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி காரணம். கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவர்களை எதிர்வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே போல வீரகேசரி பத்திரிகையில் முதற்பக்க செய்தியாக இடம்பெற்று காணலாம். 2 Pakistanis linked to Kalbatre Padmes ஐஸ் ட்ரக் ஃபெசிலிட்டி மினிஸ்டர் என்பதாக இந்த தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே பாகிஸ்தான் நாட்டு பிரஜைகளை கொண்டு கால்பத்ரே பத்மையினுடைய இந்த ஐஸ் ஃபேக்டரி இயக்கப்பட்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிற செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம். ஐஸ் உற்பத்தி நிலையத்தை நடத்துவதற்கு பாகிஸ்தானில் அழைக்கப்பட்டுள்ளனர். விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக அமைச்சர் விஜயபால தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் ஐஸ் உற்பத்தி போதைப்பொருள் உற்பத்தி நிலையத்தை நடத்துவதற்காக 2 பாகிஸ்தானியர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக விசாரணைகள் தெரிய வந்திருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார். கருவாத்தோட்டம் புதிய போலீஸ் நிலைய கட்டிடத்தை நேற்று வியாழக்கிழமை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே தடுப்பு காலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் மேலும் தீவிரமாக ஆராயப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் சட்டத்தினூடாக மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் நேற்று தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக காணலாம். இன்றைய திவையின பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் வெளியாயிருப்பது நாங்கள் பார்க்கலாம். கரம்போர்ட் நடுதாட்ட பமனாக் உசாவி என்ன நளின் கல இல்லிமை இவத்தட்ட என்பதாக ஒரு செய்தி வெளியாயிருப்பதை காணலாம். கரம்போர்ட் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை அடிப்படையில் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. எனவே தங்களுடைய தண்டனையை அரிதாக்குமாறு கோரி அவர்கள் இப்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. பொது சொத்து துஷ்பிரிய குற்றச்சாட்டு மஹிந்தநந்தன் நளின் மல்லவராட்சி மீதான வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு ஜனாதிபதி சஞ்சயவின் கோரிக்கை நிராகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தநந்தன் அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராட்சிக்கும் எதிராக சட்ட அதிபர் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி மீள விசாரணை கலைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தியும் தொடர்கின்றது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிபதி தலைமையில் மஞ்சுள திலகர் தலைமையில் விசாரணைக்கு வந்த போதே இந்த விடயங்கள் கூறப்படுகின்றன. அப்போது சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தநந்தன் அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் சிறை அதிகாரிகளால் நீதிமன்றம் நடத்தி வரப்பட்டனர். இந்த வழக்கில் 3வது பிரதியாக பெயரிடப்பட்டுள்ள விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராட்சி சிறந்த நீதிமன்றில் ஆஜராகவில்லை. அவரது சுகையினம் காரணமாக அவரால் நீதிமன்றில் ஆஜராக நிலையில் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இவர்கள் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்துக்கு வருகைத்தலாம் இருப்பதற்கான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் அதனை நிராகரித்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அடுத்து ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையில் சசீந்திரவின் விளக்கமறியல் நீடிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து 82 லட்சம் ரூபாவுக்கு மேல் நட்டையீடு பெற்றமை தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜித் ராஜபக்ஷ பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவர் இப்போது மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வது நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல். தொழிற்சாலைக்குள் அத்துமீறிய வழக்கு ஜீவன் எம்பி ஆதரவாளர்கள் நேற்று நீதிமன்றில் ஆஜர். வழக்கு ஜனவரி 26க்கு ஒத்திவைப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கல்விவெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பீட்ரூட் தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமீறியுள்ளதாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் நேற்று நுவரெலியா நீதிமன்றில் ஆஜராகி இருந்தார்கள். எனவே இந்த வழக்கில் 10 சந்தேக நபர்கள் தொடர்பான அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகள் பரிசீலனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டதோடு வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதி தள்ளுபடி செய்து இவ்வழக்கில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழக்கில் ஜீவன் தொண்டமான் சார்பாக வழக்கறிஞர் பெருமாள் ராஜன் முன்னிலையாக இருந்தார். கல்வெளி பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக பாலித சுபசிங்கம் மற்றும் சுரேஷ் கயான் ஆகியோர் நீதிமன்றில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம்
தினக்குரல் பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். முன்னாள் கடற்படை தளபதி கரண்ணாகுடவின் புத்தகத்திற்கு பிரிட்டன் அரசு தடை விதித்தது, சர்வதேச உண்மை மற்றும் நீதி தேர்தலின் எதிர்ப்பால் நடவடிக்கை என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை காணலாம். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்ணாகுட எழுதி வெளியிட்ட இந்த நாவல் தொடர்பான இந்த புத்தகத்துக்கு பிரிட்டன் தடை விதிக்கப்பட்டதை அடுத்து அதன் விற்பனை அமேசான் UK நிறுவனம் நிறுத்தியிருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த யுத்தம் தொடர்பான விடயத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிற வசந்த கரண்ணாகுட, எனவே அவருடைய புத்தகத்தை தடை விதிக்குமாறு சர்வதேச உண்மை மற்றும் நீதித்தின் எதிர்ப்பு வெளியிட்ட நிலையில் இப்போது அதற்கான தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அதேபோல் இன்றைய தமிழன் பத்திரிகையில் மற்றொரு பிரதான செய்தி, ஜெனீவாவை நிராகரியுங்கள், ரணவிரு ஜனபுர அமைப்பு காரசார வேண்டுகோள், வெளிவிவகார அமைச்சுக்கும் அவசர கடிதம் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சர்வதேச பொறுமையிலிருந்து ராணுவ வீரர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ராணுவ வீரர்களால் தவறு இடம்பெற்றிருக்கலாம், ஆனால் அது தொடர்பில் உள்நாட்டு பொறுமைகளோடு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். மாறாக சர்வதேச பொறுமைகளுக்கு இடமளித்தால் அது பாரதூரமான சிக்கலை ஏற்படுத்தும். ஐக்கிய நாடுகள் மனித பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் கொண்டுவரப்பட உள்ள யோசனைக்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவிக்க கூடாது என்று வெளியுறவு அமைச்சர் விஜய் தேரத்திற்கு ரணவிரு ஜனபௌர அமைப்பு இவ்வாறு வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் செம்மணியில் 8 எலும்புக்கூடுகள் குவியலாக அடையாளம், சட்டை பொத்தான்கள் காசு தாயத்து ஆகியவை மீட்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழியில் குவியலாக 8 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இதுவரைக்கும் 250க்கும் அதிகமான எலும்புக்கூடு தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.